ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி பார்க்க பாருங்க கைஸ். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் கற்றுக்கிட்டு மணி ஏர்ன் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஈவன் 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ ஈவன் இந்த வீடியோவில் 1 செகண்ட் கூட ரொம்ப வேல்யூபிளான ஒன்று கைஸ். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியும். அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண வாய்ப்பு இல்லை, ஓகேவா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம டெலகிராம் சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டுங்க. ஸோ நான் ஏன் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லணும், டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் ஆல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்ருக்கோம், ஓகேவா? ஸோ அதாவது கோடெக்ஸ், பினோமோ, ஐக்யூப்ஷன், ஒலின் ட்ரேட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை பற்றி எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் பார்த்தீங்கன்னா கரன்சி பேர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களும் கரன்சி பேர்ஸில் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓடிசியில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஒன்று கொடுப்போம், ஓகேவா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பைரி டைம் டிஃபால்ட்டு, கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 1 மினிட், ஓகேவா? ஸோ $500 வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் நம்ம ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி மூவிங் ஆவரேஜில் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 5, ஓகேவா? ஸோ டைப் பார்த்தீங்கன்னா இஎம்ஏ எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், ஓகேவா? ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் வச்சுக்கிறேன். ஸோ பீரியட் 5 கொடுத்துட்டு டைப் பார்த்தீங்கன்னா இஎம்ஏ வச்சுட்டு எல்லோ கலர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோ அப்ட்ரேட் எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ஓகேவா? ஸோ அப்ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்கிறது கண்டிப்பாக புரியும். அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் பிரேக் அவுட் ஆனதை கவுண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ பிரேக் அவுட் ஆனதை விட்டுட்டு அடுத்த கேண்டில் வரும் பார்த்தீங்களா, 1 2 3 4 கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அஞ்சாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் எடுக்கணும், ஓகேவா? ஸோ அதாவது சேம் டைரக்ஷன். இதுவே டவுன் ட்ரேடுக்கும் அதே தான், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மவுஸில் காமிப்பேன், உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு புரிஞ்சிருக்காது, ஓகே? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட் எடுத்து காமிச்சிருக்கோம், ஓகேவா? லைவ் அக்கௌண்ட்டில் அப் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு எடுத்து காமிச்சிருக்கேன், டவுன் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு எடுத்து காமிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் கொடுப்பேன். ஸோ சாரி, நெக்ஸ்ட் கேண்டில் அதுக்கும் அடுத்த கேண்டில் ஏன்னு கேட்டிங்கன்னா யூரோ ஜேபிஒயில் ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது பாருங்கள். அந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது பாருங்கள். அந்த க்ரீன் கேண்டலில் அந்த லைன் பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ அது பிரேக் அவுட் ஆனதுனால இதோ காமிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் சொன்னேன். 1 2 3 4 4வது கேண்டில் போயிட்டுருக்கு. நான் இப்போ என்ன சொன்னேன், 5வது கேண்டில் நான் அப்ட்ரேட் போட சொன்னேன், ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ட்ரேட் போட்டுடலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆயிருக்கான்னு பார்க்குறேன். ஸோ வேறு எதுவும் ஆகலை. ஸோ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்ட்ரேட் எப்படி போடுறதுன்னு. ஸோ நான் ட்ரேட் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கன்ஃபர்மேஷன் வச்சு. இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் கைஸ், சிம்பிள். நீங்கள் அப்ட்ரேட் போடணும்னா அந்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கேண்டிலோட அந்த பாடியில் டச் ஆகிடணும், ஓகேவா? ஸோ விக்லனா டச் ஆனால் எடுக்கக்கூடாது. க்ரீன் கேண்டிலோட பாடியில் டச் ஆகி 5வது கேண்டில், ஓகேவா? ஸோ பிரேக் அவுட் ஆன கேண்டில் எண்ணிக்கையில் சேர்க்கக்கூடாது, ஓகேவா? கவுண்ட்டில். ஸோ அதை விட்டுட்டு 5வது கேண்டில் பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன், அதாவது அப்ட்ரேட் போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ போட்டுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ட்ரேட் போட்டிருக்கேன். ஸோ நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோ அப்ட்ரேட் எப்படி ப்ரோ போடுறது, ஓகேவா? நல்லா தெளிவாக கேளுங்க. ஸோ அப்ட்ரேட் எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கேண்டிலோட பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா டச் ஆகிருக்கணும். டச் ஆகி அந்த கேண்டிலை விட்டுட்டு பிரேக் அவுட் ஆன கேண்டிலை விட்டுட்டு 5 கேண்டில் வெயிட் பண்ணுவோம், சாரி 4 கேண்டில் வெயிட் பண்ணணும். 4 கேண்டில் வெயிட் பண்ணிவிட்டு 5வது கேண்டில் நீங்கள் அப்ட்ரேட் போடணும். ஸோ சரி, ஓகே ப்ரோ, அப்ட்ரேட் எப்படி போடுறதுனால தெளிவாக புரிஞ்சிருச்சு, நீங்களும் ட்ரேட் எடுத்து காமிச்சிட்டீங்க. டவுன் ட்ரேட் எப்படி ப்ரோ போடுறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் அதே தாங்க. ஸோ டவுன் ட்ரேட் எப்படி போடணுன்னா, அதாவது ஒரு டவுன் ட்ரேடில் ரெட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். பிரேக் அவுட் ஆகி அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலை விட்டுட்டு 4 கேண்டில் வெயிட் பண்ணி 5வது கேண்டில் நீங்கள் சேம் டைரக்ஷன், அதாவது டவுன் ட்ரேட் போடணும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதோட புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா
நான் இன்னும் ட்ரேட் கூட எடுத்து காமிக்கிறேன். ஓகே, டவுன் ட்ரேடும் எடுத்து காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வரைக்கும் லைக் கொடுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஏன் எடுத்தேன்னா அந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனிச்சு. அதை விட்டுட்டு 5வது கேண்டில் பார்த்தீங்கன்னா நான் அப்ட்ரேட் போட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 2 4 நெக்ஸ்ட் கேண்டில் நான் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போடுவோம். ஓகேவா, ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் மேலே பட்டுருக்கு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பார்த்தீங்களா, பிரேக் அவுட் ஆயிருக்கா. அதை விட்டுட்டு 1 2 3 4வது கேண்டில் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. நான் என்ன சொன்னேன், 5வது கேண்டில் தான் சேம் டைரக்ஷன் எடுக்கணும். ஓகேவா, ஸோ நான் இதில் என்ன அவாய்ட் பண்ணிக்கணும்னா, நம்ம பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு நிறைய கேண்டில்ஸ் தொடர்ந்து பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து ட்ரேட் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஓகேவா, ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும். ஸோ ஓகேவா, ஸோ இதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ எண்ணில் ஒரு டிப்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த டிப்ஸை கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் அதிகமாகும். ஓகே, அக்யூரசி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் அப்ட்ரேட் போட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அப்ட்ரேட் போட போகிறோம். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஏன் ப்ரோ அப்ட்ரேட் போட்டிங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நிறைய பேர் இல்லை, புரியாதவங்க கேட்பீங்க. ஓகேவா, ஸோ ஏன் போட்டேன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ நான் அந்த பிரேக் அவுட் ஆயிருக்கா அந்த கேண்டிலை விட்டுட்டு ஸோ காமிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அந்த கேண்டிலை விட்டுட்டு 1 2 3 4 கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 5வது கேண்டில் ஒரு அப்ட்ரேட் போட்டேன். ஸோ ஓகேவா, ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நான் வீடியோ எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ வீடியோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் போட்டிருக்கோம். ஸோ பார்ப்போம். நம்ம டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ்னால் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். கொடுத்துட்ருக்கோம். மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் ப்ரோ. டெலகிராம் சேனலில் பப்ளிக் குரூப்பில் தான் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் ஆமாம், பப்ளிக் குரூப்பில் தான் கொடுக்குறேன். மற்றவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த என் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள், டெபாசிட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லை. ஓகேவா, ஸோ பப்ளிக் குரூப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்யூச்சர்லேயும் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ டவுன் ட்ரேட் எங்கே ப்ரோ எடுத்து காமிச்சிங்கன்னு சொன்னீங்களேன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், வரும். அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் போடுவேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் காமிப்பேன் மவுஸ் வச்சு. இதோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மவுஸ் வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது ரெட் கேண்டில். அதை விட்டுட்டு 1 2 3 4 5வது கேண்டில் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் டவுனில் போகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ ஓகே பார்ப்போம். ஓகேவா, ஸோ இது ப்ராஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம் கைஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகேவா, அப் ட்ரேட் எப்படி ப்ரோ எடுக்கிறதுன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் க்ரீன் கேண்டிலில் அந்த எல்லோ லைன் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு, இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலை விட்டுட்டு 4 கேண்டில் வெயிட் பண்ணிட்டு 5வது கேண்டில் தான் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு இந்த ரேட் ப்ராஃபிட். ஸோ கைஸ் பேர் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ அது என்ன டிப்ஸ்னா, நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மார்டிங்கல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மார்டிங்களும். ஸோ இப்போ டவுன் ட்ரேட் எப்படி போகிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, சிம்பிளாக அதே தான். அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகணும். அந்த இது பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலை விட்டுட்டு 4 கேண்டில் வெயிட் பண்ணிட்டு 5வது கேண்டில் நீங்கள் டவுன் ட்ரேட் போடணும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க. ஸோ மறக்காம நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.